ஏண்டா சூரா, யாரு அந்த பொண்ணு? என்னது? உட்காரு. எங்க இருந்து தள்ளிட்டு வந்த அந்த பொண்ண கட்டிக்கிட்டியா?
முத்தழகி, ஐயோ ஏன் காலங்காத்தாலே கத்திட்டு இருக்க? ஏன் எங்கடி போய் தொலைஞ்ச? என்ன சித்தி, ஏன் இப்படி சும்மா புலம்பிக்கிட்டு இருக்க? நான் கூப்பிடுறது உனக்கு புலம்புற மாதிரி இருக்க. இத கொடுத்து உங்க அப்பன்ட்ட கொடு. ஏன் நீ கொடுத்தா குறைஞ்சிருவியோ? நீ அந்த ஆளுக்கு தப்பாம தான் பிறந்திருக்க. யோ எழுந்திரியா? எழுந்துறன்னு சொல்றல. பொழுது விடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க. இப்ப நான் என்ன வெட்டி முறிக்க போறேன்னு எனக்கு எழுப்பி விட்டேன். வீட்டுல ஒருபடி அரிசி கிடையாது, இன்னைக்காவது பரிசல் எடுத்துட்டு போ. சூறா வரட்டும். என்ன கேட்டாலும் சூறா சூறான்னு சொல்லிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த கிறுக்கு பையனை நம்பிக்கிட்டு இருக்க போறியோ தெரியல. நன்றி கேட்டதனமா பேசாதடி. இத்தனை வருஷமா அவன் நம்மள நம்பியா வாழ்ந்தான்? இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி திருவிழா நடந்துகிட்டு இருந்த நேரம் பனியில உறைஞ்சு சுருண்டு படுத்து கிடந்தான். அப்பதான் அவனை நான் பார்த்தேன். அவனை கூட்டிட்டு வந்து வளர்த்தது நானு. அவன் அதை மறக்க மாட்டான். அதனால இங்கதான் வருவான். இப்ப அவனுக்கு திருப்தியாச்சா? எப்ப பாரு வாயை கொடுத்து வாங்கி கடிக்க வேண்டியது. ஆமாண்டி, நீ எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு. இந்த மனுஷனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்னைக்கு உன்னையே இந்த ஆளையை நம்பி இந்த ஊருக்குள்ள வந்தனா அன்னைக்கு ஆரம்பிச்சது எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. யாரு இப்ப உங்களை என் கூட வர சொன்னது? போது நிறுத்துடி. நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. எங்க அக்கா ஒண்ணு பெத்து போட்டு செத்து போயிட்டா. இந்த ஆள் ஒண்ணு வளர்க்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்து எல்லாத்தையும் உதறி விட்டு உங்க கூட வந்த பாரு. எனக்கு வேணும்டி. ஐயோ ஏன் சித்தி அழற? அவன் வந்துட்டாண்டி. சத்தம் காதுல விழுதுல. மலை எடுத்துட்டு வாடி. இது அவனேதான், என்னோட சூறா. ஏண்டா இங்க வெடி வெடிச்சு மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ரொம்ப விலை கொடுத்து வாங்காதடா. சும்மா அறியா. போயா, சூறாதான் சொல்றேன் நிறைய மீன் இருக்கான். போயா. நீ வேற வயது சாகுற கூட போயா. அட போடி. நான் போறேன். தள்ளி விடுவா. நீ சும்மா இரு. நான் என்னைக்கு தண்ணில இறங்கி ஏடா அப்படி பண்ண? உடம்புல டெம்போ தில்ல இருக்கிறவன் மட்டும் வந்து மோதே. எங்க அண்ணன் தோத்துட்டா நான் தீ குளிக்கிறேன்டா. மல்லி மாதிரி இருந்துக்கிட்டு பக்கத்துல நிக்கிறேன். வாங்கடா அவனாது. வாழை மீன் இருக்கா? ஐயா வந்துட்டாரு மீன் வாங்க. வாழை மீன் விளாங்க மீன் கல்யாணத்துக்கு போயிருக்கு. இருக்கிற மீனை வாங்கிட்டு போயா. சரி என்ன விலை? விலைய சொன்ன மாத்திரம் தர வாங்கிட்டு வராக்கும். விலைய கட்டி இங்க கிட்ட விளையாட வந்திருக்கியா? கொடுப்பு தம்ம ஒழுங்கு பண்ணிட்டு எதிர்த்து போயா. அழுகி போன மீனை எவனாவது வச்சிருப்பான். அந்த மீனை தின்னாதான் உனக்கு புத்தி வரும். மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. நீ ஒரு மீன் வாங்க வேணாம். ஏண்டி வீணா போன அந்த ஆளு எங்கடி போய் தொலைஞ்சா? இன்னைக்கு அந்த ஆளு குடிச்சிட்டு போதையில மட்டும் வரட்டும். அப்பதான் என் சுயரூபம் தெரியும். வாங்க வாங்க வாங்க. உயிரோட இருக்கிற மீன், புதுசா பிடிச்ச மீன். வாங்க வாங்க வாங்க. கருவாடு சாப்பிட்டா கர்ப்பமா கேடு கட்ட போறம்போக்கு. அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு மீனை இறக்குமதி பண்றதே நான் தான். பொண்ணுங்க கர்ப்பம் தரிக்கிறேன்னா நான் மனசு வைக்கணும். சாயந்தரம் வீட்டுக்கு வரேன்.
ஒரு விஷயத்த மறந்துடாத, என்னைக்கு அதனால முத்தொழி எனக்கு தான். அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருந்ததுன்னா உன் வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சியை போய் கூப்பிடுறா. அங்கே இவ்வளவு மாதிரி வயசு வந்த பொண்ணுங்க எல்லாம் இருக்காதுல்ல. ஒருத்தி வீட்டை விட்டு ஓடி போடுவேன், புருஷனை விட்டுட்டு வந்தவன், ஒருத்தி கல்யாணம் பக்கமே வெட்டு வாங்கிக்க. இதுக்கு மேல பேசுற நாக்க ஒட்ட நினைக்கிடுவேன். பொறம்போக்கு நாதாரி. பொண்ணு என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். வேற எவனாவது உள்ள பூந்தா நீ பணமாயிடுவேன். அடுத்து கொஞ்ச சூறா அந்த நாதாரிய. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. சூரா சூரா வேணாண்டா. இவ்வளவு அதை நான் முடிவு பண்ணிட்டேன். என்னைக்காக அவன் எனக்கு தான் சொந்தம். நீ பார்க்கத்தான் போற. அதையும் பாத்துலாண்டா. என் பொண்ணு நேரில் கூட தொட முடியாதுடா. கட்டோட விடுதா என்ன இவருக்கான ஓவரா குதிக்காத. நல்லா கணக்கு வச்சுக்கோ. நம்ம ஊரு கோவில் திருவிழா முடியறதுக்குள்ள இவனை நான் முடிச்சு காட்டுறேன். ஐயோ, இந்த மாதிரி குடிச்சா உடம்புக்கு ஆகாதடா. குழந்தைசாமி, சூறாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அந்த ரகுவை பத்தி தெரியும்ல, முதுகுல குத்துறவன். குத்துவான். அது வரைக்கும் நாங்க சும்மா இருந்ததானே. டேய், எத்தனையோ கிராமத்துல எவ்வளவு சண்டைகளை பாத்துருக்கேன்டா நாங்க. கபடியா இருந்தாலும் சரி, அடிதடியா இருந்தாலும் சரி, அந்த நன்னாரி பையன் சிங்கத்தோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமாடா? மேஞ்சிருவான். ஒண்ணு விடாம பிரிச்சு மேஞ்சிருவான். பெருமைப்பட்டு ரொம்ப ஆடாதுடா. என்கிட்ட வச்சுக்கிட்டா ஒரே போட அப்புறம் நீங்க ஊருக்கு போயிட்டு இன்னைக்குதான் வந்தீங்களா? வீட்டுல என்னென்ன விசேஷம்? அதுக்குதானே கையில பாட்டோட இருக்க. விசேஷம் இருக்கு என் பொண்டாட்டிக்கு. என்னன்னா நீங்க இப்படி அவசரப்பட்டுட்டீங்க? முத குழந்தை பால் குடிய மறக்கல. டிரான்ஸ்பர் ஆகி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் முடிச்சிடணும். சரக்க போட்டு கவுந்தடிச்சு கூப்பிடப்படுத்தாலும் தூக்கம் வந்துருமா? அப்ப நாங்க கிளம்புறோம். வீட்டுல நிறைய வேலை இருக்கு.